உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க ஞானம் மாமா. என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? ஊருக்குள்ள இந்த மாதிரி நமக்கு பல வீடுகள் இருக்கு. ஏக்கா கையை கொடுங்க, கையை கொடுங்க. நீங்க தான் பெண்கள் முன்னேற்றத்தை கரெக்டா யூஸ் பண்றீங்க. டேய் என்னடா உளறிட்டு இருக்க? மாம்சே, நம்ம வீட்டு பொம்பளை ஆட்கள்லாம் அடுப்படியில் உட்காந்துட்டு கியா முயான்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஆண்களுக்கு இணையா அதையும் தாண்டி ஒரே ஊருக்குள்ள ஒரு வீடு இல்லை, நிறைய வீடு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்கா கல்யாணம் கட்டிக்கலன்னு நீங்க இப்போ இப்படி மாமா உள்ள இருக்காரா? வர சொல்லுங்க. வாட் எ ஷாட். ஆம்பளைங்க வரம்பு மீறி பேசினா எனக்கு பிடிக்காது. விட்டா ஓவரா கிளம்புற போடா. தப்பா எடுத்துக்காதே மாமா. ஏக்கா அவங்க எதுக்கு தப்பா எடுத்துக்க போறாங்க? என்னை அந்த வீட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி போற வரவங்க அடிச்சிட்டு போக தானே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இதெல்லாம் சகஜம். இந்தாருங்க ஞானம் மாமா. எங்க அப்பா நியாயமான தொழிலை பண்ணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அவர் சம்பாதிச்சு முதல்ல கட்டின வீட்டில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். அது இல்லாமல் எங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்கு. எங்கள் அப்பாரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. சூழ்நிலை சரியில்லாததால தான் நாங்கள் இப்போ 3 வீட்டில் மாறி மாறி இருக்கோம். இந்த 3 வீடு இல்லாமல் எங்களுக்கு மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், தேனி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 50-60 வீடு இருக்கு. என்ன மாப்பிள்ள விளங்கலையோ? நம்ம தொழிலில் முக்கியமான தொழில் காசை வட்டிக்கு விடுறது. வாங்கின காசை கரெக்டாக செட்டில் பண்ணிட்டானா சரி. அப்படி இல்லை, அடமான வச்ச வீட்டை ஜப்தி பண்ணி நாம சொந்தமாக்கிடுவோம். அப்படி வந்து சேர்ந்தது தான் இந்த 50-60 வீடும். அதில் ஒன்று தான் இந்த வீடு. இன்னும் ஒரு 17 வீடு இருக்கு. சீக்கிரமா இந்த லிஸ்ட்ல வந்துடும். மாப்பிள்ள நீங்க தாராளமா எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல தனியா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இனிமே இதை உங்க வீடா நினைச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல எந்த வீடை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோன் அடிச்சா போதும். இதோ முல்லை சும்மா தானே இருக்கான், அவன் வந்து சாவியை கொடுத்துருவான். ஆமா ஆமா, உங்க வீட்டுல உட்காந்து பேசினா சேர்ந்தாப்புல 4 நல்ல வார்த்தை பேச முடியறது இல்ல. இந்த மரத்துக்கு மரம் ஒன்று தாவுமே, அந்த மாதிரி பின்னாடியே ஒட்டிக்கிட்டு வந்து இம்சையை கொடுக்குற ஆளுங்க உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்க. நீங்களும் உங்களுக்குள்ள கொஞ்சம் காரசாரமா பேசிக்கிறீங்க. அதான் பேசுறதுக்கு நல்ல சூழலா இருக்கட்டுமே நீங்க கூட்டியாந்த. ஞானமாமா என்ன சிந்தனையில இருக்கிய? தப்பா எடுத்துக்காதே மாமா. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்களாம் ஒத்துமையா இருக்கணும் மாமா. ஏக்கா இதைத்தான் எங்க வீட்டில் வச்சே சொல்லிட்டீங்களே. ஓ சரி சரி, வீரமங்கைகள் ஒரு விஷயத்தை எம்பிட்டு தர வேணாலும் சொல்லலாம், கேட்க ஒரு கூட்டம் இருக்குல்ல. நீங்க சொல்லுங்க. ஞானம் மாமா, தம்பிகளோட நீங்க ஒத்துமையா இருக்கணும். அவங்களும் உங்களுக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்கணும். அப்படி ஒரு அன்பு இருக்கணும் உங்களுக்குள்ள. அப்பதான் குணசேகரன் மாமா வெளியில வரப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம தம்பிகெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க, அவங்களுக்காண்டி நம்ம பட்டு இந்த சொத்து விஷயத்தை செட்டில் பண்ணணும்னு அவருக்கு தோணும். என்னடா சொத்தை பிடிச்சவன் விளையும் சொல்லையுமே அலையறான், நமக்கு அந்த மனுஷன் எதையுமே செய்யலேன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கும். நான் அதை இல்லைங்கள. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மாமா. குணசேகரன் மாமாவுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணுதான். என்கிட்ட பேசும்போது கூட அப்படிதான் பேசுவாங்க. உங்களை எல்லாம் அவர் தான் பிள்ளையா தான் நினைக்கிறாரு. அதுவும் உங்களை பத்தி பேசுறப்போ அவன் பச்சை மண்ணு, அவனுக்கு விவரம் புரியாது, வீட்டுல இருக்க பொம்பளை ஆளுக தான் அவன் மண்டையை கழுவுறாங்க, அதனாலதான் அவன் பேர்ல எழுதி கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு மாமா. என்ன கதிர் மாமா, நீங்க விவரமா சொல்லலையோ? எங்க நான் பேச வர்றப்பதான் ஏதோ எதிரி மாதிரி சண்டை போடுறாரு. நான் என்னத்தை செய்ய? ஏமா பொம்பளை ஆளுக பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அவருக்கு எதிராக நின்றுவேனா? என் மேல ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டாமா? அது இல்ல மாமா, இப்ப நீங்க அவருக்கு எதிராக தானே நிக்கிறிய. பொம்பளைங்க பேச்ச கேட்டு இல்லைனாலும் அண்ணன் சொன்னா தட்டாம செய்யற மனுஷன் இன்னைக்கு அம்புட்டுலயும் ஒதுங்கி நிக்கிறாருன்னா அதை பார்க்க சங்கடமா இருக்குமா இல்லையா? ஞானம் மாமா, நான் குணசேகரன் மாமாவை பார்த்து பேசுறப்ப கேட்டேன். ஏன் மாமா இதெல்லாம் ஞானம் மாமா வர வச்சு நீங்களே சொல்லிடலாமே, அவருக்கும் நல்லா விளங்குமேன்னு கேட்டேன்.
ஆனா ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி அவங்க என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க. என் மூத்த மவனை சொத்தோட தான் போய் பாப்பேன்னு ஒரே போட போட்டாங்க பாருங்க. அதுக்கு மேல நான் எங்கிட்டு பேசுறது? ஞானமாமா, தமிழ்ல ஒரு கதை இருக்கு. இந்த 4 மாடு ஒரு சிங்கம் கதை கேட்டிருக்கீங்களா? அந்த சிங்கம் 4 மாட்டையும் தனித்தனியா பிரிச்சு அதோட மண்டைய கழுவி எப்படி தனக்கு இரையாக்கிச்சோ அதே மாதிரி தான் உங்க வீட்டு பொம்பளை ஆளுக. உங்களுக்கு ஒத்து ஊதுற மாதிரி பேசி அப்படியே கவுத்து விட்டுருவாளுங்க. கடைசி தம்பி மொத்தமா அவங்களுக்கு அடங்கி போயிட்டாங்க. அவரை இனிமே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து உங்களையும் மடக்கி போடதான் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது மாமா. இப்ப உங்க மனசுல அண்ணன் சொத்தை கொடுக்கலங்கிற வருத்தம் இருக்கு, அது எனக்கு புரியுது. அதுக்காண்டிதான் உங்களுக்குள்ள சண்டையும் வருது. ஆனா இத பார்த்து அவளுக்கு சும்மா இருப்பாளுகளா? வேப்பில அடிச்சு மரத்துல ஏத்தி விடுவாளுக. உங்களை அறியாம நீங்களும் ஆடுவிய. இதெல்லாம் வேணாம் மாமா. 1000 இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரே ரத்தம். விட்டு கொடுத்துடக்கூடாது மாமா. ஒரு நெசம் சொல்லட்டுமா? உங்களை பத்தி கேள்விப்பட்ட நாள்ல இருந்தே இப்படி ஒரு அண்ணன் தம்பி எனக்கு கிடைக்கலையேன்னு நான் ஏங்காத நாளே கிடையாது. சமயத்துல என் கண்ணு பட்டுதான் நீங்க இப்படி உடஞ்சி கிடக்குறீங்களோன்னு கூட எனக்கு தோணும். அதனாலதான் உங்களை நானே ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் மாமா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன மாமா, நீங்க சுயமா தொழில் பண்ணணும், அம்புட்டு தானே? நாங்க இருக்கோம் மாமா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செஞ்சு தரோம். ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க உங்க அண்ணன் தம்பிங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. நீங்க வீட்டில் சொன்னப்பவே எனக்கு சரின்னு தான் பட்டுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பேசிக்கலாம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. அப்புறம் என்ன, உங்க தம்பிகள்கிட்ட சகஜமா இருங்க, பேசுங்க. இல்லை, எனக்கு தனிப்பட்ட கோவம்லாம் அவன் மேலே ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஏதோ இன்னும் மனசு வரல. ஏக்கா, எங்க ஞான மாமா வந்து ஒரு கௌரிமான் மாதிரி மயிர் நீத்தா உயிர் நீத்திருவாரு. ஒரு முடி உதிர்ந்தா கூட தான் உயிரை விட்டுருவாரு. அதனால தான் இம்புட்டு வயசாகியும் மண்டையில் அப்படியே இருக்கு. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? எங்கிட்டு போனாலும் ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்க. உன்னை வர சொல்லியிருக்கவே கூடாது. அறிவு, இப்போ அறிவோட ஒரு கேள்வி கேட்கலாமா? வந்தவங்களுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்காம இப்படி வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கியே, ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டோமா?